எலிசோட சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மனோகரியை வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாப்புல நம்ம சுடர். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மனோகரி செம்ம கோவத்தில் வந்து சுடரோட அப்பாவை தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு அபி வந்து எழுத்து கேட்குறாங்க தன்னோட தாத்தாக்காக. இங்கே பாரு, இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், தேவையில்லாமல் தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறப்ப அஞ்சலி வந்து முதல்ல இரு எங்கள் அப்பா வரட்டும், வந்தோன்னு உன்னை வந்து மாட்டி விட்றேன்னா இல்லையான்னு பாரு, நீ யார்கிட்ட வேணால் சொல்லு, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு மனோகரி பேசுகிறா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கரெக்டாக வந்து பசங்கக்கிட்ட வந்து பரவாயில்ல, நான் வந்து கிளம்புறேம்மா, சுடருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாத லெவலுக்கு பார்த்துக்க, ரொம்ப வருத்தப்படுவா கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பக்கமாக நடந்து போயிடுறாங்க சோகமாக. வேறு வழி இல்லை, அவமானப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் வந்து கரெக்டாக வந்து கார்டனில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த பக்கமாக அந்த சுடர் வந்து கரெக்டாக கேட்குறாங்க, ஆமாம் தாத்தா எங்கே இருக்காங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னா, இல்லை தாத்தா கிளம்பி போயிட்டாங்கன்னு அபி வந்து சொல்கிறாங்க. அந்த செகண்டு வந்து கரெக்டாக அஞ்சலி பாப்பா வந்து செம கோபமாக இருக்கிறனால வந்து கரெக்டாக சுடர்கிட்ட வந்து தாத்தாவை மனோகரி அடிச்சுட்டு அதனால தான் வந்து கோபமாக போயிருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அப்படின்னு போட்டு விட்டோன்னே, என்ன சொல்கிற அஞ்சலி அப்படின்னு அபி என்ன நடந்துச்சுங்கிறப்ப, ஆமாம் நாங்கள் தான் சாப்பாடுக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சோம், அந்த செகண்ட் வந்து அவங்க கோவப்பட்டு ஒன்றையும் திட்டி தாத்தாவை அடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே, எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக தான் போனாங்க அப்படின்னு, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தேடி அழுதுகிட்டே வந்து போகிறாங்க. போனோன்னு வந்து வாசலில் வந்து நிற்கிறப்ப பஸ் ஸ்டாப்பில் கரெக்டாக பிடிச்சிடுறாங்க சுடர். அப்பா என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயம் என்னால் தானே நடந்திருக்கு, நான் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னோடனே, பரவாயில்ல இருக்கட்டுமா அப்படின்னோடனே, விடுங்கப்பா உங்களுக்கு நியாயம் கேட்க வேண்டியது என்னோடய கடமை, வாங்க வீட்டுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை வேணாமா, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு கம்பீரமாக வந்து செம கோவத்தில் வராங்க. வந்த வேகத்துக்கு வந்து, ஏய் மனோகரி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, எங்கள் அப்பா மேலே கை வச்சியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் அடித்தேன் அப்படின்னோடனே, பதிலுக்கு இந்தா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு 4 அடி பட்டுன்னு அடி வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த பக்கம் கரெக்டாக வந்து மனோகரி அப்பா வந்து, என் பொண்ணு மேலேயே அடிக்கிறியா, உன்னை தொலைச்சிருவேன் அப்படிங்கிறப்ப மனோகரி அப்பாவை பார்த்து ஏய் அப்படின்னு வந்து, இன்னொரு தடவை பெரிய மனுஷன்னு போனால் போதுன்னு விட்றேன், இல்லைன்னு இந்த பிரச்சனைக்குள்ளே வந்த உனக்கும் சேர்த்து அடி விழும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறப்ப சுடரோட கோவத்தை பார்த்துட்டு எல்லோரும் வந்து அமைதியாக நிற்கிறாங்க. கனகொலி பாட்டிலேருந்து எல்லாம், எந்த தைரியத்தில் வந்து சாப்பிட உட்காந்த மனுஷனை வந்து எழுப்பி விட்டு அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறத பார்த்தோன்னே எழில் இப்போ பார்த்துட்டு, சுடர் எந்த தைரியத்தில் இத்தனை பேர் முன்னாடி மனோகரி அடிக்கிற அளவுக்கு உனக்கு உரிமை இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான் உரிமை இல்லை, இவங்க எந்த தைரியத்தில் எங்கள் அப்பாவை வந்து சாப்பிட உட்காந்தவங்களை அவமானப்படுத்தி அடித்தாங்களோ உரிமை இருக்கோ அதே உரிமை தான். இவங்களுக்கு எனக்கு 5 வயசு வித்தியாசம் இருக்குமா, 30 வயசு பெரியவர், அவரை அடிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன தைரியம் இருக்குது, எனக்குன்னு இருக்கிறது வந்து ஒரே சொந்தம் என் அப்பா மேலே கை வச்சா நான் சும்மா விடுவேனா அப்படிங்கிறப்ப, என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப, ஆமாம் அப்படிங்கிறப்ப மரியாதையாக வந்து சுடர் அப்பா கிட்ட மன்னிப்பு கேள, இதுக்கு மேலே வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத மனோகரி அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு மனோகரி அப்பா பேசினோன்னே, நீங்கள் தலையிடாதீங்க, மன்னிப்பு கேட்டேன்னா பிரச்சனையை முடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே மன்னிப்பு கேட்டுடுறாங்க. பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப, சுடர் நீயும் வந்து மனோகரி அடித்தது தப்பு, நீயும் மன்னிப்பு கேளு அப்படின்னோன்னே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. மறுபடியும் எழில் வந்து அழுத்தி சொன்னதுனால போனால் போதுன்னு மன்னிப்பு கேட்டுடுறாங்க. சுடரும் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், ஆளாளுக்கு போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து எழில் மேலே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மனோகரி கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, ஏமா என்னம்மா ஓ மேலேயே கை வச்சிட்டா அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல இதுக்கப்புறமேட்டுக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ண வேண்டியது என் பொறுப்பு, நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேலே வந்து சுடர் வந்து செம கோவத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து எழிலை போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு போயிட்டு மனோகரி வந்து ரூமுக்கு போயிட்டு எழில்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, சுடர் வந்து ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு நீ பண்ணது தப்பு, அதனால தான் வந்து அவள் அடித்தா அப்படின்னு சொல்கிறப்ப, நீ என்ன அவளுக்கே சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது, நீ பண்ணது வந்து அவ்வளோ பெரிய மனுஷனை வந்து அடிக்கலாமா அப்படிங்கிறப்ப, நான் என்ன வேணுன்ட்டு அடித்தேன், அவர் வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க, அப்புறமா சாப்பிடுங்க விஐபிலாம் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சமயத்தில் என் அப்பா சட்டையை பிடிக்கும்போது நான் கோவத்தில் வந்து நான் அடித்தேன், இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே பாரு, எது வேணாலும் நடந்திருக்கலாம், நீ வந்து கோவப்படாமல் நிதானமாக இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து மனோகரியை சொல்கிறப்ப எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுல மிக தீவிரமாக இருக்கா இந்த சுடர். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பிரச்சனையும் பாரு, மோதிரம் கையில் வந்தது, அவள் மாட்டிக்கிட்டது, ஒவ்வொரு இதுலேயும் வந்து நீ நல்லா யோசித்து பார்த்தேன்னா இது வரைக்கும் நமக்கு 2 பேருக்கும் நடுவில் அவள் மட்டும்தான் இருந்திருக்கா அப்படிங்கிறோம். நீ எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிற. சுடர் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்னும் நீ வந்து வெறும் சுடரை வந்து நம்புற. எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவள் மேற்கொண்டு வேறு ஏதோ பெரிய திட்டம் போட்டுட்ருக்கா. அவள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை சுடரை பார்த்து தப்பாக சொன்னாலும் மனோகரி அவ்வளோதான் சொல்லிட்டேன். சுடர் மேலே வந்து இந்த மாதிரி அபாண்டமாக பழி சொல்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. அவள் ஒரு ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்னு மறுபடியும் எழில் வந்து கோவமாக கத்துறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருந்தாங்க.